உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியேன் சிவபிரதீபா. கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 12 பாடல்கள் நம்ம நிறைவு செஞ்சாச்சு இல்லையா. ஒரு அழகான பாடல் போன எபிசோடில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலின் வழி நமக்கு சொல்லப்பட்ட கருத்து என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். பாடலுக்கு போகலாம். பாடல் 12. கூஹா என என் கிளை கூடி அல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவா நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே அப்படின்னு நிறைவு பண்ணியிருந்தார். இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம். எனக்கு முக்தின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துரு, என்னை சுற்றி உக்காந்து நான் இறந்து போன பிறகு, என்னுடைய மரணம் வாய்த்த பிறகு என்னை சுற்றி என்னோட சுற்றத்தார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு என்னை சுற்றி கூடி உக்காந்து அழும்படியான சூழ்நிலையை எனக்கு கொடுக்காத அப்படின்றத நமக்கு அதில் பொருள்படுத்தியிருந்தார் இல்லையா. ரொம்ப அழகான, நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய, மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. மனிதனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா அது முக்தி தான். சரியா. மற்ற பிறவிகளுக்கு, மற்ற எத்தனையோ ஜீவராசிகளுக்கு 84 லட்சம் பிறவிகள் நமக்கு இருக்குது, அதாவது ஒரு ஆன்மாவுக்கு இருக்குது. அப்படி இருக்கும் போது எந்த பிறவிக்கும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மனிதனாக பிறந்த நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மளால் சிந்திக்க முடியும், சிந்தித்தபடி நல்ல விதமாக நடந்துக்க முடியும். அப்படி நடந்துக்கிட்டதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது, முக்தின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. யாருக்குமே எந்த பிறவிக்குமே கிடைக்க முடியாத மிகப்பெரிய அரிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா மனிதனாக பிறந்த நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்னெல்லாம் பெரிய லிஸ்ட்டு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன வேணும், நான் எதுக்காக வந்திருக்கேன், இந்த ஆன்மா எதுக்காக இந்த உடலோடு இங்கே இருக்குது அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் நம்ம ஏற்கனவே இந்த பாடல் பார்த்தது. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க இந்த பாடலுக்கு ஓரியன்டாக நம்ம நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கிட்டே போகலாம். நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போனாலும் அது நிறைவுக்கு வருமாங்கிறது தெரியாது. எல்லாருக்கும் புரியும்படியாக, அதாவது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். திருஞான சம்பந்தர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், 4 ஒருத்தராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அவர் பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சீர்காழியில் பிராமண குடும்பத்தில் வளர்ந்த அழகான ஒரு குழந்தை. 3 வயது இருக்கும்போது தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு தடவை இது எல்லாத்தையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது தகப்பனார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளத்தில் குளிக்கிறதுக்காக உள்ளே இறங்குறார். அந்த குழந்தை அந்த படித்துறையின் மேலே உட்காந்துருக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் உள்ள தண்ணிக்குள்ளே மூழ்கின தன்னுடைய தந்தை மேலே வரல அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்து அந்த குழந்தை அங்கே அழுக ஆரம்பிக்குது. அந்த அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய பார்க்க முடியாமல், சகிக்க முடியாமல் அங்கே சுவாமி என்ன பண்ணுறாரா, சுவாமியும் அம்பாளுமாக வந்து அந்த ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அந்த குழந்தைக்கு ஞான பாலே கொடுத்துட்டு போனா அப்படின்றது தான் அவரோட வரலாற்றில் நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அப்படி அந்த ஞானத்தின் வழி அந்த 3 வயது குழந்தை என்ன பாட ஆரம்பிச்சுது, அழகா தேவாரத்தை பாட ஆரம்பிச்சுதான். அப்படி அழகாக சுவாமியை பற்றின அந்த ஞானத்தோடு அந்த 3 வயது குழந்தைக்கு ஞானம் கிடச்சிருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். இதுவும் அனுகிரகம் தான். கண்டிப்பாக நம்ம அருணகிரிநாதர் போல், அருணகிரிநாதருக்கு 16 வயசில் கிடச்சிது, ஞானசம்பந்தருக்கு 3 வயசில் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் 2 பேரோட கதையும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் நமக்கு பார்க்கும் போது முக்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஒன்று போல தான் இருக்கும். அதன் பிறகு அந்த குழந்தை நிறைய இடத்துல இந்த திருப்பாட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த குழந்தை பாட ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்கன்ற வரலாற்று கதையை பார்க்குறோம். நாவுக்கரசர் அந்த குழந்தைய தோளில் சுமந்ததாக நமக்கு அந்த வரலாறு இருக்குது. 80 வயது இருக்கக்கூடிய நாவுக்கரசர் அந்த 3-4 வயது இருக்கக்கூடிய ஞானசம்பந்தருடைய திருப்பாதத்தை தொட்டு கும்பிட்டார். ஒரு குருவாக இருக்கிறதுக்கு வயது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவருடைய வரலாற்று கதை மிக நீண்ட ஒரு வரலாற்று கதையாக இருக்குது. இதோட நிறைவை மாத்திரம் நான் அவங்க சொல்லிக்க விருப்பப்படுறேன். கிட்டத்தட்ட 16 வயது இருக்கும்போது, யாருக்கு, ஞானசம்பந்தருக்கு 16 வயது இருக்கும்போது தன்னுடைய குழந்தைக்கு, அதாவது ஞானசம்பந்தருக்கு திருமண ஏற்பாடு செய்யறதுக்கு பெரியவங்க விருப்பப்படுறாங்க, அதாவது பெற்றோர்கள் விருப்பப்படுறாங்க. ஆனால் ஞானசம்பந்தருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறார். இது எனக்கு வேண்டாம், எனக்கு சுவாமி மாத்திரமே போதும், அவரை அடைவதற்கு தானே நான் வந்திருக்கிறேன், அப்போ அந்த வேலையை தானே நான் பார்க்கணும், நான் ஏன் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வி அங்கே இருக்குது. பெற்றோர்களுடைய வற்புறுத்தல் காரணம், இன்னொன்று அவங்களுடைய ஆசை. அவங்களுடைய ஆசைக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறார், அந்த திருமணத்தை ஏற்பாடுக்கு ஒரு ஒத்துக்கவும் செய்கிறார். பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க, திருமண ஏற்பாடும் நடக்குது, கோலாகலமாக அந்த விழாவும் நடந்துச்சு.
அந்த திருமண விழாவும் ரொம்ப அழகாக நடந்தது. நடந்து முடிஞ்ச பிற்பாடு அங்கே சுவாமி என்ன சொல்கிறார், அவங்க அப்பா என்ன சொல்கிறார், ஞானசம்பந்தனுடைய தகப்பனார் என்ன சொல்கிறார், நேராக போய் கோயிலில் போயிட்டு, நமக்கு இப்போவும் அந்த வழிபாட்டு முறை இருக்குது இல்லையா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாக கோயிலுக்கு முதல் முறையாக அந்த தம்பதியராக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற வழிபாட்டு முறை இப்போவும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் தான் அவரும் என்ன பண்ணார், தன்னுடைய தகப்பனார் சொன்னபடியாக ஞானசம்பந்தரும் அவருடைய துணைவியாரும் அங்கே சுவாமியை பார்க்குறதுக்கு உள்ள கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்படி கோயிலுக்குள்ளே போகும்போது சுவாமியோட சன்னதிக்கு முன்னாடி, சிவபெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி இருந்துட்டு அழகான ஒரு தேவார பாட்டையும் அவர் பாடுறார். அந்த பாடும்போது அவர் என்ன கேட்குறார், எனக்கு உன்னுடைய ஜோதியில் ஐக்கியமாகும்படியாக அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்ணுப்பா, இதுக்கப்புறமும் நான் இங்கே வாழணும், என்னோடய தேவைகள் இங்கே இல்லைன்னு நான் உணர்றேன், இந்த ஆன்மா வந்த வேலையை நிறைவு பண்ணிடுச்சு, இதன் பிறகும் இந்த ஆன்மாக்கான வேலை இங்கே இல்லை, அதனால் நான் உன்னோட சேரணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லி ஒரு அழகான தேவார பாட்டை அவர் அங்கே பாடவும் ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு நிறைவாகும் போது அங்கே லிங்க திருமேனியாக இருந்த அந்த சுவாமி என்ன பண்ணினார், ஜோதி சொரூபமாக மாறி எனக்குள்ள ஐக்கியமாகும்படியாக கேட்குறார். இது அசரீரியாக ஒழிக்கப்படுது. ஞானசம்பந்தர் தன்னுடைய துணைவியாரோட கையை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறார், அந்த ஜோதியின் உள்ள ஐக்கியமாகிறார். அவர் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய திருமணத்தை பார்க்க வந்த 400 பேருக்குமே அதே ஜோதியில் ஐக்கியமாகும்படியான ஒரு மிகப்பெரிய வாக்கியம் கிடச்சிருக்கு. அப்படின்னா எவ்வளோ பெரிய அனுகிரகம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு அடியாரோட துணை நம்ம திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு குருவின் துணை வேணும், ஒரு அடியாருடைய துணை வேணும் சுவாமியை அடையிறதுக்கு இல்லையா. அந்த கல்யாணத்துக்கு தான் வந்தாங்க, ஞானசம்பந்தரை பார்க்கணும், ஞானசம்பந்தரை பிடிக்கணும், ஞானசம்பந்தரை மாதிரி ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த அத்தனை பேருக்கும் இதே இடத்துல யாரும் இருந்தாங்க தெரியுங்களா, 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய பூசலார், அவரும் அந்த திருமணத்தில் இருந்தார். அவருக்கும் அதே முக்தி அதே நாளில் அவங்களுக்கு கிடைச்சவும் செஞ்சது. சரிங்களா. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாருங்கள், மனிதனாக பிறக்கப்பட்ட நமக்கு இந்த விஷயம் இல்லாது, மரணம்னு ஒரு விஷயம் அவங்க யாரும் பார்க்கவே இல்லையே. ஞானசம்பந்தர் மாதிரியே அந்த 400 பேருக்கும் மரணம்னு ஒரு விஷயம் வரவே இல்லையே. திருமேனியோடு இருந்தாங்க, அந்த உடலோடையும் என்ன பண்ணாங்க, அப்படியே போய் ஜோதி சுரூபமாக ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ அவங்கள யாரும் இப்படி நடு வீதியில் தவறாக சொல்கிறேன், நடு ஹாலில், நம்மளோட நடு ஹாலில் அவங்கள படுக்க போட்டு சுற்றி உட்காந்து அழக்கூடிய சூழ்நிலை இந்த 400 பேருக்கும் வரவே இல்லையே. இந்த ஞானசம்பந்தர் ஞான குழந்தை, அவங்களுக்கு அம்பிகையே வந்து ஞானப்பாலை ஊட்டியிருக்கா. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த முக்தி கிடைக்குதுன்னா பரவாயில்ல, ஆனால் இந்த 400 பேருக்கும் கிடைச்சிருக்கே, எதனால் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தது, ஆழமான எண்ணம் இருந்தது. ஞானசம்பந்தர் போலவே அவரின் வழி வந்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த முக்தின்றது எனக்கும் கிடைக்கும்ன்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை. ஞானசம்பந்தர் போலவே அவங்க எல்லாருக்கும் ஞானப்பால் அம்பாள் கொடுக்கல, ஆனால் அவரை போலவே எனக்கும் இந்த விஷயம்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த தேவார பாடல்கள் அவங்களுக்கு முழுமையாக அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. அது எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுது. அவங்களும் ஆளை நம்பினாங்க, என்னுடைய இந்த தெய்வம் அவருக்கு கொடுப்பது போலவே எனக்கும் அதே விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவங்க அத்தனை பேருக்கும் இருந்தது. அத்தனை பேருக்கும் அது அங்கே நடக்கவும் செஞ்சது. சாமானியனாக இருந்த அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கும் கண்டிப்பாக இது கிடைக்கும். யாருனுடைய துணையோடு, ஒரு குருவின் துணையோடு. இங்கே யார் நம்ம குருவாக பிடிச்சிட்ருக்கோம், அருணகிரிநாதர் சுவாமிகளை தான் இங்கே குருவாக நம்ம பிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் இருக்க பிடிச்சு பாருங்கள், அருணகிரிநாதரை இருக்க பிடிங்க, குருவாக ஒன்றதாப்பா நினச்சிட்டு இருக்கேன், உன் வழியாக என்னுடைய அப்பனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நான் அடைஞ்சே தீருவேன், உனக்கு எப்படி முக்தின்ற ஒரு விஷயம் கிடைச்சதோ அதே போல் எனக்கும் முக்தின்ற ஒரு விஷயம் கிடைச்சே தீரணும்னு நீங்கள் ஆணித்தனமாக முதல்ல மனசில் ஆழமாக நம்புங்க. இந்த எண்ணம் கண்டிப்பாக அங்கே செயலாக மாறும். அதில் மாற்று கருத்தே வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் ஆளை நம்புங்க, நம்பி பாருங்கள், அது கண்டிப்பாக செயலாக்கம் நடக்கும். அதில் மாற்றமே இருக்காது. ஒரு குருவின் வழி நம்மை போல இருக்கக்கூடிய சாமானியர்களும் கண்டிப்பாக முக்தியை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வரலாற்று கதை தான் ஞானசம்பந்தரோடது. நம்மளாலேயும் அது முடியும்னு முதல்ல நம்பி பார்ப்போம் இல்லை, நம்பி பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுவார். எப்படி அருணகிரிநாதருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுக்கலையோ, மரணம்னு ஒரு சூழ்நிலையை கொடுக்கலையோ, நமக்கும் அந்த சூழ்நிலையை அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு கண்டிப்பாக நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்தனுடைய வரலாற்று கதை ரொம்ப நீண்ட வரலாற்று கதை, சரிங்களா. அது ரொம்ப பெரிய நீண்ட கதை. நான் உங்களுக்கு புரியணும், இத்தனை பேருக்கும் அது கிடச்சிருக்குங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். அவங்களோட வரலாற்று கதை இன்னும் நிறையவே இருக்குது. நமக்கு வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை அந்த ஞானசம்பந்தரை பற்றினா முழு வரலாற்று கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அந்த நம்பிக்கையோடு கண்டிப்பாக நம்மளும் இருப்போம். அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக முருகப்பெருமான் உடைக்க மாட்டான்.
அதனால் நம்ம எல்லாரும் நம்புவோம். அதே வழி எப்படி அருணகிரிநாதருக்கு முக்தின்ற ஒரு விஷயம் கிடைச்சதோ நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்னு முருகனை நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அடுத்த பாடலில் மறுபடியும் சந்திக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.